ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இதோட அப் டு பாட்டம், அதாவது பிகினர் லெவல்லேருந்து ஃபுல்லாக எல்லா லெவலுமே பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி அதில் எப்படி சிஎஸ்எஸ் கோடு ஃபுல் ஸ்டைல் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற வரலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் தெரியாதவங்க இல்லை பாதி தெரிஞ்சவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நம்ம இதில் யூஸ் பண்ணுற எல்லா கோடிங்குமே என்னோடய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கோடிங் நான் அவைலபிளாகவே தர்றேன், உங்களுக்கு வேணுங்கிறப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் கோடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிஎஸ்எஸ் கோடு, அந்த எல்லா டேகுமே ஸ்டைல் டேகு நம்ம எழுதலாம். ஸோ ஸ்டைல் ஒரு டேக் இப்போ பாடி டேகுக்கு ஸ்டைல் எழுதணும்னா ஸோ உள்ள கலருக்கு எழுதலாம், இல்லை டிவிஷன் டேகுக்கு வித்து ஹைட்டு கொடுக்கலாம், பேடிங் கொடுக்கலாம், மார்ஜின் கொடுக்கலாம், இல்லை டிஸ்பிளே, இது மாதிரி நிறையா சிஎஸ்எஸ்க்கு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் எல்லாமே நம்ம இந்த கோர்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக், அதாவது சிஎஸ்எஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க அப்படிங்கிற லெவலில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லெவலில் இருந்தே போயிடுவோம். ஸோ ஹெச்டிஎம்எலுக்கு இருக்க எல்லா டேகுக்குமே நம்ம ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டேகுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ரெட்டாக தான் இருக்கணும். எல்லா டெக்ஸ்ட்டோட கலருமே, பாடிக்குள்ளே வர எல்லா டெக்ஸ்ட்டோட கலருமே ரெட்டாக தான் இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டு. ஸோ இதில் இருக்க 3 லைனுமே ரெட் கலரில் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் கோடு எழுதுறது மூலமாக நம்ம டைம் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மி, வேகமாக எழுதிடலாம். கோடு ரீயூசபிலிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே ஸ்டைலுக்கு எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை எழுதுனீங்கன்னா அந்த டேகை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறையா தடவை அந்த ஃபைலை கால் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேஜுக்காக தனித்தனியாக இன்டர்னலாக எழுதிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எக்ஸ்டர்னல் சைஸ் ஷீட்டை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பட் ஆனால் இந்த கோர்ஸில் நிறையா தடவை நம்ம இன்டர்னல் சைஸ் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இன்டர்னலாக கொடுக்குறோம். பட் ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம எக்ஸ்டர்னல் சைஸ் ஷீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த வெப்சைட் டிசைனிங்கெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கிளாஸ் நிறைய பேர்த்துக்கு புரியணுங்கிறதுக்காக நிறையா ஸ்டைலில் வந்து நம்ம இன்டர்னலாக தான் எழுதியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து கலர் மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஸோ இது எதுலேயுமே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலை. நான் வந்து இன்லைனில் ஸ்டைல் மட்டும் ரெட் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்டார்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செலக்டார்ஸ் என்னென்ன செலக்டார்ஸ் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹெச்டிஎம்மில் இருக்க நிறையா டேகுக்கு நம்ம ஸ்டைலில் எழுதலாம். டேகவே செலக்டார்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிளாஸு ஐடி அந்த மாதிரி வேல்யூ கொடுத்தும் நம்ம செலக்டார்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டைல் ஷீட்டை எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது செலக்டார்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இருக்கிறது வேல்யூ அப்படின்னு மொத்தம் 3. இந்த ஒரு லைன் தான் அந்த பேராகிராஃப் டாவுக்கான ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்டார்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ, கோலன் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டைல் ஷீட் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை 3 டைப் ஸ்டைல் ஷீட்டு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு, இன்னொன்று இன்டர்னல் ஆர் எம்படட்னு சொல்லுவாங்க, 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது ஒரு டேக்ல இருந்து ஆரம்பித்து அந்த டேக்லேயே அந்த ஸ்டைலில் எழுதுறது, அது வந்து இன்லைன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர் எம்படட் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது அந்த பேஜ்லேயே அதுக்கான ஸ்டைல் டேக் போட்டு எழுதிக்கலாம். ஹெட்டருக்கு கீழே, ஹெட்டருக்கு மேலே, ஆக்சுவலாக டைட்டிலுக்கு கீழே ஹெட்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பேராகிராஃப் டேக் எழுதியிருக்கோம். இது வந்து இன்டர்னல்
ஸ்டைல் ஷீட் ஆர் எம்பெடட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது இந்த பேஜுக்குள்ளேயே இருக்காது. இங்கே பாருங்கள், தனியாக இருக்கும். அது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலாகவே தனியாக இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுங்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பாக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் பி செலக்டர்ஸை யூஸ் பண்ணி கலர் வந்து ரெட் கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பேராகிராஃப் டேக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட கலர் வந்து ரெட்டு. நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், பாடி டேகுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் சிஎஸ்எஸ்ங்கிறத யூஸ் பண்ணாமல் எழுதியிருந்தோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டைல் கொடுத்துட்டு ஆக்சுவலாக டைப் டெக்ஸ்ட்டு /CSSன்னு கொடுத்துருக்கோம். அந்த டைப் கொடுக்காட்டி வெறும் ஸ்டைல்னு மட்டும் கூட கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு இந்த கலர் அப்ளிகபிள் கிடையவே கிடையாது. பேராகிராஃப் டேகுக்கு மட்டும்தான் ரெட் கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் செக் பண்ணால் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு கலர் அப்ளை ஆகலை. கீழே இருக்க 2 பேராகிராஃப் வேல்யூக்கு தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபுக்கு தான் சிஎஸ்எஸ் கோடு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு கமாண்ட் எப்படி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டார் / கொடுத்தா தான் சிஎஸ்எஸ்க்கு கமாண்ட் எழுத முடியும். ஸோ கமாண்ட் லைன் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக எதுக்காக எழுதியிருக்கோங்கிறத மேலே ஹிண்ட்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் உங்களுக்கே யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேராகிராஃபுக்கு கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்டில் எல்லோ கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கரெக்டாக அதுக்கு மட்டும் அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் எல்லோவாக வந்திருக்கு, கலர் ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ 4வது ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம், கிரே கலர் கொடுத்துருக்கோம். கலர் வந்து அதாவது அந்த பேராகிராஃபோட அந்த ஃபாண்டோட கலர் வந்து ஒயிட்டாகவும் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிருக்கோம், ஃபாண்டோட கலர் ஒயிட்டாகவும் பேக்ரவுண்ட் கலர் கிரே கலர்லேயும் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ 5th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ பேராகிராஃபோட இது வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்லேயே ஸ்டைல்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கோலன் கொடுத்துட்டு எல்லோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டு. ஒவ்வொரு டேக்குமே இப்படி எழுதலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் எம்பெடடாக எழுதுன அதாவது இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் இங்கே வந்து ஸ்டைல்னு கொடுத்து எழுதியிருந்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்டர்னலாக அந்த மாதிரி எழுதியிருந்தாலும் ஓகே, இன்லைனில் கொடுக்கறதுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா இன்லைனில் கொடுத்துறது பெட்ரு. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சிஎஸ்எஸ் ஃபைலில் எங்கே இருக்குது அந்த ஸ்டைல்னு மாற்ற தேவையில்லை. இன்லைனில் கொடுத்துட்டாலே அந்த வேல்யூ ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்லைனில் கொடுக்குறது தான் அதிக வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இன்லைனும் ரொம்ப முக்கியமானது தான். இப்போ அடுத்த இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்லைனில் கொடுத்ததுனால ப்ரையாரிட்டிங்கிறதுனால டக்குன்னு எடுத்துக்கிச்சு வேல்யூ. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் செக் பண்ணுவோம். ஸோ 6th ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து க்ரீனாகவும் பேக்ரவுண்டு வந்து எல்லோவாகவும் மாற்றிருக்கோம். இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு ஆர் எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பேஜ்லேயே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி டைட்டிலுக்கு கீழே ஹெட்டர் க்ளோசிங் டேகுக்கு மேலே ஸோ இப்படி எழுதியிருந்தோம்னா இது வந்து இன்டர்னல் ஆர் எம்பெடட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணுவோம் இப்போ. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலர் க்ரீனில் வந்திருக்கு, பேக்ரவுண்ட் எல்லோவில் வந்திருக்கு. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணல, லிங்க் டேகை யூஸ் பண்ணி அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் மட்டும் அந்த பாத்து மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரே ஃபோல்டருங்கனால நான் டைரெக்டாக அந்த ஃபைல் நேமே கொடுத்துட்டேன். பார்த்து இருந்துச்சுன்னா உங்களோட பார்த்து போடுங்க, கரெக்டாக லிங்க் ஆகும். ஸ்டைல்
வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ அந்த ஸ்டைலில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ளே க்ரீன் கலர் அண்டு எல்லோ கலர் பேக்ரவுண்டு கொடுத்துருவோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்டைல் ஷீட்டுமே கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக லிங்க் மட்டும் கரெக்டாக கொடுங்க. எக்ஸ்டர்னலாக கொடுக்குறப்ப அதுதான் முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா 7வது ப்ரோக்ராமில் இந்த லிங்க்கு ஹெச்ஆர்எஃப்பில் கொடுக்குறப்ப இந்த லிங்க்கு மட்டும் கரெக்டாக அந்த ஃபைல் எங்கே இருக்கோ சிஎஸ்எஸ் ஃபைலு சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் போட்டிருக்கலாம். ஸோ அதோட பார்த்து மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ 8th ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்லைனும் ஒரு எம்படட் ஸ்டைல் ஷீட்டும் எழுதியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பேராகிராஃபுக்கு இன்லைனில் ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எம்படட் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வெயிட்டு போல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் ரெண்டுலேயுமே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். எந்த கலர் அப்ளை ஆகுதுன்னு வாங்க செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபுக்கு க்ரீன் கலர் அப்ளை ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பேராகிராஃபுக்கு இன்லைன் ஸ்டைல் ஷீட்டில் நம்ம கொடுக்கல. ஸோ செகண்டில் இருக்கிறதுக்கு இன்லைனில் கொடுத்துருக்கோம், ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ அதனால் செகண்டில் இருக்க பேராகிராஃப் லைனுக்கு மட்டும் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுவான கலரான எல்லோ எடுத்துக்கிச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கலங்கிறதுனால டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ அதுக்கு வருதோ க்ரீன் கலர்னு வருது. ஸோ க்ரீன் கலருக்கான ஸ்டைலை அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டுக்குமே போல்டை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே போல்டு அப்ளை ஆகிருக்கும். பட் கலர் வந்து வேரி ஆகிருக்கும். இன்புட் ஸ்டைல் ஷீட்டோட ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ அங்கே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைல் ஷீட் வந்து இன்புட்டாக அதாவது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது மாதிரி நிறைய எவ்வளோ வேணுமாலும், அதாவது நம்பரே கிடையாது, நீங்கள் 10-15 ஸ்டைல் ஷீட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னா ஒரே ஸ்டைலை வந்து கொடுக்க சிஸ்டத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எந்த ஸ்டைல் ஷீட்டை அதிகமாக ப்ரையாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இன்லைன் ஸ்டைல் ஷீட்டில் இருக்கிற வேல்யூவை டக்குன்னு எடுத்து போட்டுரும். ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்களாக எழுதுனீங்கன்னா எந்தெந்த கோடிங்கில் கரெக்டாக ஸ்டைல் ஷீட் பிரித்து எழுதுனீங்கன்னா அதுக்கான வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. எத்தனை ஸ்டைல் ஷீட் வேணுமாலும் கொடுக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் எல்லோ வந்திருக்கு. அதாவது அந்த ஸ்டைல் ஷீட்டில் என்ன வேல்யூ இருக்குது 1 and 3 ரெட் கலர் கொடுத்துருக்கோம். 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ 10th ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டைல் ஷீட்டுமே இருக்கும். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு எழுதியிருப்போம், எம்படட் ஸ்டைல் ஷீட்டும் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட்டுமே இந்த ப்ரோக்ராமில் எழுதியிருப்போம். ஸோ 3மே அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3மே அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே வராது. பட் ஆனால் இதில் ப்ரியாரிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இங்கே கொடுக்குற ஒரே ஸ்டைலை வந்து நீங்கள் எங்கேயும் கொடுத்துருப்பீங்க. இதில் கொடுக்குறது இந்த ஸ்டைல் ஷீட்லேயும் கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்லைனுக்கு எடுத்துக்கும், அப்புறம் எம்படடு, அப்புறம் தான் எக்ஸ்டர்னல். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் இப்போ. ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th ப்ரோக்ராமு. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கிறதெல்லாம் செகண்டாக தான் எடுத்துக்கும். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு கண்டிப்பாக அப்ளை ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல்லேருந்து, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரோக்ராம் போகலாம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் டேகுக்கு கொடுத்துருக்கோம். டிவிஷன் டேகுக்கு ஐடி கிளாஸ் எதுவுமே கொடுக்கல, வெறும் அந்த டேகை வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அண்ட் கலர் ரெட் கலரு வித்து ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி தெரியணும்னா அது ஒரு பாக்ஸாக தெரியணும். பார்த்தீங்கன்னா பாக்ஸாக தெரியும், வித்து ஹைட்டு மேட்ச் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கு.
ஸோ இந்த டிவிஷன் டேக்கு ஸ்டைல் எழுதுறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம ஸ்டைல் ஷீட்டில் வர வர பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேகுக்கு எழுதியிருக்கோம் கோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேக் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா 2வது லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேகு அதே டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ, கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேன் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு அவுட்புட்டில் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக்ரவுண்ட் கலர் அண்டு ஃபாண்ட் கலர் ரெண்டுமே அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதோட இந்த சிஎஸ்எஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செலக்டர்ஸு அண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்லை வேல்யூ எப்படி கொடுக்கணும், கலர்ஸு, இமேஜஸ் எப்படி, லிங்க் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, பேடிங்கு, மார்ஜின் செட் பண்ணுறது, இது எல்லாத்தோட சிஎஸ்எஸ் கோடுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவோம், ப்ராக்டிஸ் பண்ணுற கோடு எல்லாமே. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.